வீட்டில் சும்மா இருக்க ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ இருந்த ட்ரீட் பிஸ்கெட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பண்ணிட்டேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. அந்த ட்ரீட் பிஸ்கெட்டை எடுத்து அதை ரெண்டாக கிழிச்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்கெட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சோண்டு தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பால், அதாவது மில்கை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து மிக்சி ஜாரை போட்டு நல்லா அடித்து எடுத்துருங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ அந்த வாழைப்பழத்தை எடுத்து நாளாக வெட்டி அதை சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். ஸோ நறுக்கின வாழைப்பழத்தை எடுத்து அதே மிக்சப்புக்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே பாதாம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தால் நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஸோ அருமையான ஜூஸோட பாதி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே அந்த ஜூஸ் கூட போட்டு மிக்ஸ்அப் பண்ண பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அதுக்கு மேலே ஒரு க்ரீமை வச்சு லுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகரை போட்டேன். ஸோ நீங்கள் கேஷ்யூ நட் எதனாலும் வந்து